சென்னை விமான நிலையத்தில் இந்தோனேஷியா விமானப்படை விமானங்கள் தங்கிய சம்பவம். வியாழக்கிழமை 3 இந்தோனேஷியா விமானப்படை விமானங்கள் சென்னையின் விமான நிலையத்தில் இரவு முழுவதும் தங்கியிருந்தன. இதிலே எந்தவிதமான விசித்திரமும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்ததாவது, அந்த 3 இந்தோனேஷியா விமானங்கள் அபுதாபியிலிருந்து புறப்பட்டு இந்தோனேஷியாவுக்கு பயணித்துக் கொண்டிருந்தன. தெளிவாக தெரியாத காரணங்களுக்காக விமானிகள் தில்லி இந்திய விமானப்படை கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு சென்னையில் தங்க அனுமதி கேட்டனர். அனுமதி கிடைத்ததும் அந்த 3 விமானங்களும் மாலை 6:30 மணிக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சென்னையில் தரையிறங்கின. பழைய டெர்மினலில் அந்த விமானங்கள் தரையிறக்கப்பட்டு விமான நிலையத்தின் தொலைவான பகுதிகளில் நிறுத்தப்பட்டன. அந்த 3 விமானங்களிலும் விமானிகள் மற்றும் இந்தோனேஷியா விமானப்படை பணியாளர்கள் உட்பட சுமார் 35 பேர் இருந்தனர். அவர்கள் விமானங்களுக்குள் தங்கி இரவு முழுவதும் ஓய்வு எடுத்ததாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 3 மீண்டும் புறப்பட்டன. முதலாவது விமானம் காலை 10:04 மணிக்கு, இரண்டாவது 10:17 மணிக்கு, மூன்றாவது 10:40 மணிக்கு புறப்பட்டது. இதுகுறித்து கேட்கப்பட்டபோது விமான நிலைய அதிகாரிகள், இத்தகைய இடைநிறுத்தங்கள் வழக்கமானவை என்றும், இந்திய வான்வெளியே கடக்கும் வெளிநாட்டு இராணுவ விமானங்கள் சில நேரங்களில் விமானிகள் ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் காரணமாக தரையிறங்க அனுமதி கோருவதாகவும் விளக்கம் அளித்தனர். இது அசாதாரணமல்ல என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.